ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி, நாளென்ற மீன்ஸ் மண்டேக்கான நிஃப்டிக்கான மூமெண்ட் எப்படி இருக்கும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மண்டேக்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று ஃப்ரைடே நிஃப்டியில் என்ன மூமெண்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக தேர்ஸ்டேயோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 23,654 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி நேற்று ஓப்பனிங்கும் லோவும் பார்த்திங்கன்னா 23,671, ஹை பார்த்திங்கன்னா 23,835. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 23,719 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 64 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழிய வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 23,800 கொடுத்துருந்தோம். அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 23,600 சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் நேற்று வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் மேக்ஸிமம் அதோட ஹை எவ்வளோ தூரம் போச்சுன்னா 835 வரைக்கும் தான் போச்சு. அதே நேரத்தில் இறங்குனது பார்த்திங்கன்னா அங்கேருந்து இறங்குனது 700 வரைக்கும் இறங்கிடுச்சு. ஸோ நான் இப்பயும் சொல்கிறேன், மார்க்கெட்டுக்கான கிளியர் கட்டு வந்து ரெசிஸ்டன்ட் வந்து இந்த ஏரியாவில் தான் ஆக்ட் ஆகுது. இந்த ஏரியாவுக்கு டோட்டலாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்குள்ளே தான் சுற்றி வருது. ஓகேங்களா? இப்போ இந்த ஏரியாவுக்கு இப்போ சப்ஸ்டான்ஷியலாக இந்த ஏரியா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்றுருக்கு இந்த ஏரியாவில். ஓகேங்களா? மார்க்கெட் ஒன்ஸ் இந்த ஏரியா பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் நம்ம அதுக்கு அடுத்தபடியாக லெவல் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் ஏழியராக பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சைட்வே மூமெண்ட்லேயே இருந்தது. அதே தான் வரும் வாரத்துக்கான தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் வந்து டிஃபால்ட்டாக அதே தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நாளை மண்டே பார்த்திங்கன்னா டேட் பார்த்திங்கன்னா 25. ஸோ 25/5/26 பார்த்திங்கன்னா மண்டேக்கான மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 23,800 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ட் 2 பார்த்திங்கன்னா 23,900 ப்ளஸ் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளும் பார்க்குறோம் ரெகுலராக அந்த 830, 820 அந்த ரேஞ்சு வந்தோடனே மார்க்கெட் திருப்பி கீழே இறங்குறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் ஃப்ரைடே மார்க்கெட்னு 830 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்கும் பட்சத்தில் நீங்கள் செல்லோ புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 600 வரைக்கும். பட் மார்க்கெட் இறங்குனது 700 வரைக்கும் தான் இறங்கிட்டு அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் ரெசிஸ்டன்ட் இந்த இடம் தான் இன்னமும் ஸ்ட்ராங்காக பில்டப் ஆகிருக்கு. ஸோ அதை கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்தா தான் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ட்னு பார்த்தாச்சு. இப்போ சப்போர்ட் என்ன? சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம், அதாவது 23,640 வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு இம்மிடியட். ஏன்னா இந்த அளவுக்கு மேலே நேற்று கீழே இறங்கவே இல்லை, இந்த இடத்துல ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. ஓகேங்களா? அதனால் 23,640 வந்து நம்மளுக்கு இம்மிடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில், நான் நேற்றோட லோவே பார்த்திங்கன்னா 23,670 தான், லோவும் அதுதான், ஓப்பனிங் அதுதான். ஸோ 640 வந்து ஒரு கிளியர் கட் சப்போர்ட்டாக இருக்குது. இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு 500 லெவல் வரைக்கும் கீழே இறங்குறது, இந்த கேண்டில் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடம் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 23,640 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி பார்த்திங்கன்னா 23,500 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 23,719 முடிஞ்சிருக்கு. இப்போ நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 790 முடிஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய லெவல்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,800 க்ரூஷலாக இருக்கும். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,650 640 க்ரூஷலாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து பாசிட்டிவாக கொடுத்ததுனால ஒரு ஃப்ளாட்டான கேப் அப் ஓப்பனிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி ஃப்ளாட்டான கேப் அப் ஓப்பன் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா இந்த 23,800. ஸோ 23,800 பிரேக் பண்ணோன்னே வாங்காதீங்க. ஏன்னா
ஏடியர் ஹை, அதாவது ஃப்ரைடேயோட ஹை 8:35 பிரேக் ஆகி அங்கேருந்து கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் நீங்கள் பை போகலாம். அது வரைக்கும் நீங்கள் வந்து செல் தான் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக, அதாவது செல்லோ புட் ஆப்ஷனும் பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 2 லெவலில் மெயினாக பார்த்து இதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை வந்து மண்டே எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.